வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் லியோ. வணக்கம் நிதிஷ். நேற்றைய தினம் சட்டசபை பட்ஜெட்டோட அந்த கேள்வி பதில் இருக்கும். எப்பொழுதுமே அந்த செஷன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முதல்வர் விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் எதிர் துருவங்களாக இருந்தாங்க, பார்த்து கொள்ளவே இல்லை. அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சில கேள்விகள் கேட்டார். அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் தன்னோட பதிலை ரொம்ப சிறப்பாகவே சொன்னார் அப்படின்னு நினைக்கலாம். அதே போல் நேற்றைய சட்டசபையில் நிறைய உறுப்பினர்கள் அமைச்சர் ராஜு அர்ஜுனே டார்கெட் பண்ணாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள்? ஃபஸ்ட்டு மீண்டும் ஒரு முறை இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இதை பற்றி பேசுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். துண்டிப்பு இல்லாமல் முழுமையாக பேரவை நிகழ்ச்சிகளை நேரலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக இருந்து வருகிறது. ஏன்னா நாங்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை அனுப்புகிறோம். நீங்கள் அங்கே போய் என்ன பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதை செய்தது. பேரவை நிகழ்வுகளை நேரலையாக ஒளிபரப்பியதற்கு முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 1 by 1 போகலான்னு நினைக்கிறேன். திரு உதயநிதி அவர்கள் ஒரு சரியான பாயிண்ட்டை தான் நேற்று எழுப்பினார். கர்நாடகாவுக்கு போகலன்றீங்க. உங்கள் அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் முதல்வர் கர்நாடகாவுக்கு போகிறார் என்று சொல்கிறார், பிறகு அவரே இல்லை என்று சொல்கிறார். கர்நாடக அரசு இல்லை முதல்வரை வரவேணான்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் உங்களிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மிக மிக சரியான கேள்வி. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே இது, ப்ரைவேட் கரபிரேச ஃபங்க்ஷன் இல்லையே. அப்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்கே போகிறாருன்னா இன்றைக்கி முதல்வர் தெரிவிச்சிருக்காரு, நான் தாங்க கேட்டேன் அங்கே பேசுகிறேன்றதுக்காக நான் தான் அங்கே வருகிறேன் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்தேன். 2 நாடுகளே சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக போரை நிறுத்துறாங்க, நதிநீர் பங்கீடு செய்கிறாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் போய் பேசுறதுல என்ன தப்பு என்று முதல்வர் அவர்கள் சொல்லியதோடு 1969 கர்நாடகத்தில் அணை கட்டும் போது யார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். யார் பொதுப்பணித்துறை அமைச்சர்? கருணாநிதி. அதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். இருந்தாலும் இவர் திரு உதயநிதி அவர்கள் எழுப்பிய கேள்வி நியாயமானது. இதை ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்டு போங்க, இந்த மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதை மூடி மறைச்சிட்டு இவ்வளவு நாள் கழித்து அந்த இஷ்யூவே கிட்டத்தட்ட முடிஞ்சு போன பிறகு அசம்பிளியில் நீங்கள் நான் தான் அங்கே கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு சரியான நடவடிக்கை அல்ல. பேரவை நிகழ்ச்சிகளெல்லாம் நேரலை பண்ணுறீங்க. பக்கத்து மாநிலத்துக்கு அரசு முறை பயணத்தை ஏன் இப்படி ரகசியமாக வைத்திருக்கிறீர்கள்? இல்லை சார், இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் பெங்களூர் போகிறேன், கர்நாடக சிஎம்ஐ மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அங்கேருந்து சிக்னல் வரல. அங்கேருந்து சிக்னல் வரலாம், நான் வெளிப்படையாக அறிவிப்பேன், இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கேருந்து சிக்னல்லே வரல. அவங்க டபுள் மைண்டாக இருக்காங்க. சிவகுமார் அவர்களே சொன்னார், இங்கே போராட்டம் நடக்குது, வர வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அங்கே அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டுப்பா. நான் என்ன சொல்கிறேன், நான் முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறேன் என்பதை ஒரு அறிவிப்பாக வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன் இதை ரகசியமாக வச்சுருக்கீங்க? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த மாநில முதல்வர் சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணுமான்னு தான் நான் கேட்குறேன். இன்னொன்று, முதல்வர் விஜய் அவர்கள் நாங்கள் வராருன்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு தான் சார் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒய் திஸ் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சின்றது தான் நம்ம கேட்குறோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். இன்றைக்கி தினமலரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இந்த மேட்ரு. வேலுக்கிட்ட எவ்வளோப்பா சொத்து இருக்கும்? மினிமம் 50,000 கோடி. உடம்பு பூரா ரிப்பேராக வேறு இருக்குது. காருக்கு ஃபாஸ்டேக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாதா? அதான் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல சார். இப்போ வருஷத்துக்கு 3000 ரூபான்னு நினைக்கிறேன். 3000 கட்டினா 1 இயர் ஃபுல்லாக ஃப்ரீ இல்லையா? பிச்சையாக எடுக்கிறீங்க நீங்களாம். எங்கள் பிரச்சனையை போய் பேசுங்கன்றதுக்காக உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவைக்கு அனுப்புனா 2 ஃபாஸ்டேக் கொடுங்க. எப்படி இருந்தாலும் எம்எல்ஏ காருக்கு ஃப்ரீப்பா. இப்போ எதுக்கு 2? இன்னொரு கார் கட்ட முடியாதா? நீங்கள் புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்குது தெரியுதா? இதுக்கு அவங்களெலாம் ஓட்டு போட்டு அனுப்பிச்சோம். இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் வேலு போன்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்ததற்கு அவமானப்பட வேண்டும். மினிமம் 50,000 கோடி இருக்கும் தம்பி. எத்தனை காலேஜ்? ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் வச்சுக்கிட்டு சிங்கப்பூருக்கு போகிறார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. சார், இப்போ சட்டமன்றத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் ஏன் அந்த மேகதாதுவில் அணைக்கட்டு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லைன்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு இவங்க தரப்புலேருந்து யாரும் சரியாக பதில் சொல்லலை. என்ன ரீசனுக்காக நாங்கள் கூட்டலை, ஏன் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஸோ இப்போ அது கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போது முதல்வர் தலைமையில் அந்த தொகுதி வரையறை இருக்குல்ல, டீலிமிட்டேஷன், அது தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்ட போகிறாங்க. இது திமுகவுக்கு செக் வைக்கிறதா? நீங்கள் மேகதாதுல எங்களை செக் வச்ச மாதிரி நான் உங்களுக்கு செக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். தாராளமாக அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, இப்படித்தானே இந்த பொலிட்டிக்கல் கேம் ஆடணும். இன்னொன்று, எல்லாருக்கும் தெரியும், இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை திமுக எதிர்த்து வாக்களிக்க போவது இல்லை.
ஆனால் ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அதில் வந்து எதிரான நிலைப்பாடு தான் கொண்டு வந்தாங்க. எலெக்ஷன் ஐயோ ரிசல்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா? தீ பரவட்டும்னு அந்த மசோதாவை கொளுத்துனார், ஞாபகம் இருக்கா? கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ கொளுத்துனார்ல. இது டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான போர் என்று சொன்னார், ஞாபகம் இருக்கா? எல்லா மாநில முதல்வர்களையும் போய் பார்த்தாரு. பார்த்தாரா? அப்போ இவ்வளவு உறுதியாக நீங்கள் உங்கள் கொள்கைகளில் இருந்தால் இந்த மசோதா வரும்போது அவையில் இருந்து எதிர்த்து வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். கரெக்டா? அப்போது தானே எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை வலியுறுத்துவதாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் தான் மற்றவங்கெல்லாம் கூட இவ்வளோ சத்தம் போடல. பேப்பரெல்லாம் கொளுத்தி அது உங்களோட தேர்தல் முழக்கமாக வச்சுங்க. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர்னு தான் இந்த தேர்தல் பிரச்சாரமே இவங்க எடுத்து சென்றார்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேக கூட்டுது. தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறைகிறது அப்படின்ட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் மேகதாதுவுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் நாங்கள் இதில் கலந்து கொள்வோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான நிபந்தனை? அப்போ தமிழகத்தின் நலன் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? பிஜேபி கூட டீல் முடிஞ்சு போச்சுன்றதுனால இந்த கூட்டத்தில் கலந்துக்கல, அதானே உண்மை? அதிமுகவும் புறக்கணிச்சிருக்காங்க சார். அதிமுகவும் ஆதரித்து வாக்களிக்க போகிறது. அதிமுக ஆதரிச்சே வாக்களிக்கும். இவங்க வெளிநடப்பு பண்ணி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். 1 மாதத்துக்கு முன்பாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. அதற்காகத்தான் காங்கிரஸ் மீது அவ்வளவு விமர்சன கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் உறுதியாக நாங்கள் இதை எதுக்க போகிறோங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் அறிவிக்கல உங்கள் ஸ்டாண்டை? இந்த தொகுதி வரையறையை பற்றிய இடையில கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு எம்பிட்டு கேட்டப்ப மசோதா பாஸ் ஆகட்டுங்க, அதில் என்ன படிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் முடிவு அது என்ன மாதிரி நிலைப்பாடு என்ன வேணா இருக்க போகுது? தொகுதி மறுசீரமைப்பு இல்லையா? மகளிர் அந்த இடஒதுக்கீடும் இதுவும் வந்து ஒன்றாக கொண்டு வரப்பட்டு தோற்கடிக்கப்பட்டாங்க. இப்போ மீண்டும் கொண்டு வர்றாங்க. காங்கிரஸ் இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, இல்லாத போது ஒரு நிலைப்பாடு. அப்போ திமுகவோட நோக்கம் வந்து தமிழர் நலனா இல்லை அவங்களோட கட்சியோட அரசியல் நலனா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்க தோணுது இல்லை சார்? ஏன் இவ்வளோ லெங்க்த்தாக பேசிகிட்டு இருக்கீங்க? சுயநலன் அவர் சுயநலனா எப்படி எடுத்துக்கலாமா? எத்தனை கேபினெட்டில் எத்தனை மினிஸ்டர் கொடுக்குறான்? அது நேரடியாக சேர மாட்டார்கள். உங்களுக்கு அது சூசைடல் அப்படின்றது திமுகவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. பட் மறைமுகமான உறவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்லை சார், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, ஆர் ஆசா அவர்கள்லாம் வந்து அடுத்து அமைச்சராக போகலான்னு பேசியிருந்தாரு சார். அங்கேயும் அமைச்சராக போகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நேரடியாக அங்கே அந்த பிஜேபி அரசில் இணையும் அந்த போக்கை கைவிட மாட்டார்கள். ஆனால் பிஜேபிக்கு எப்போதெல்லாம் பாராளுமன்றத்தில் நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இப்போவே வந்து ஆதரித்து வாக்களிக்கலாம், அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியும் அப்படின்றதுனால தான் இப்படி மறைமுகமாக வெளிநடப்பு செய்கிறார்கள். என்ன காரணம் என்றால், அந்த திமுகவோட ஒரு முக்கியமான பலம் சிறுபான்மையினர் வாக்குகள். இந்த முறை பெருமளவு அந்த சிறுபான்மையினரின் வாக்குகள் தாவேகாவுக்கு சென்று விட்டது. ஸோ இப்படி நேரடியாக அந்த அமைச்சரவையில் பங்கேற்றால் இருக்கிற கொஞ்ச நஞ்ச சிறுபான்மையினரின் வாக்குகளும் போய்விடும் என்பதால் நேரடியாக அரசில் பங்கேற்கும் அந்த தவறை திமுக செய்யாது. லைக் இப்போ நேஷனல் பாலிடிக்ஸில் உங்களோட பொசிஷன் என்ன சார்? அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்குது, தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. பட் டிஎம்கேவோட பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம 29 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த நடுநிலை வைக்கிறாங்க இந்த விஷயத்தில். நியரிங் 29 they will evolve. உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் ஒரு கட்சி தேர்தலை சந்தித்தால் எப்படிப்பட்ட தோல்வியை சந்திப்பார்கள் என்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2024 மக்களவை தேர்தலில் சந்தித்த தோல்வி ஒரு உதாரணம். என்னன்னா, who is your PM candidate? 2014 ஜெயலலிதா PM நாங்கள் ஞாபகம் இருக்கா? மோடியா லேடியான்னு பேசினா ஞாபகம் இருக்கா? அப்போ 37 இடங்களை அள்ளி தந்தார்கள் மக்கள். ஒரு ராதாகிருஷ்ணன் இங்கே அன்புமணி 2 பேர் தான் வின் பண்ணாங்க. மற்ற 37 இடங்கள்லையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். உங்களோட who is your PM candidate? ஸோ அப்போது நேரடியாக பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தாலும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் இழப்பு வந்து திமுகவுக்கு தான். ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வினோதமும் 29 தேர்தலில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா? பிஜேபிக்கு எதுவாக இருந்தால் என்ன, காங்கிரஸ் வரக்கூடாது. கரெக்டா? ஸோ காங்கிரஸ் தாவேக ஒரு கூட்டணி, திமுக அதிமுக பாஜக பாமக ஒரு கூட்டணி. இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான், லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க சேருவாங்க. இப்போதைக்கு உடனடியாக, அதுவும் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் நடக்க இருக்கிற நிலையில் உடனடியாக திமுக அந்த தவறை செய்யாது என்று தான் நான் கருது. சரி, இப்போ வந்து போட்டு உடச்சிட்டாங்க சார் பொதுவெளியில். இந்த மாதிரி நீங்கள் நடுநிலை தான் வகிக்க போகிறீங்க, வெளிநடப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டாங்க. அந்த மாதிரி பச்சை வெளில தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வெளிநடப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன மாதிரி டிசிஷன் திமுக எடுப்பாங்க? ஈடிக்கிட்டேருந்து அண்ணன் வேலுவையும் செந்தில் பாலாஜி நீ காப்பாற்றுவியா? சொல்லுப்பா. அவர் வேற உடம்பு பூரா ரிப்பர். இந்த வயசில் ஜெயிக்க போக முடியுமா? இல்லை, இப்போ தேர்ட்டார் சார், வெயிலெலாம் நின்றுக்கு இருந்தாரு. ரிப்பர் தான்ப்பா, கிட்னி ஃபெயிலியரு. கிட்னி ஃபெயிலியர்லாம் இல்லை சார். நீங்கள் வந்து ஏப்பா, சிங்கப்பூரில் மவுண்ட் எலிசபெத்து எதற்கு பெயர் பெற்றது? சிறுநீரக சிகிச்சைக்கு தான் அது பெயர் பெற்ற மருத்துவமனை. அங்கே போய் அட்மிட் ஆனார். ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. புரியுதா? தெரிஞ்சிருச்சு. இங்கே கேட்குறது கரெக்டு தான். அதற்காக தற்கொலை செய்து கொள்ள முடியுமா? இன்னொன்று, ஒருவேளை நீங்கள்
எதிர்த்து வாக்களிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த அமலாக்கத்துறையும் தமிழகத்தில் குடியேறும். பரவாயில்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா அதுக்கு? ஆனால் ராகுல் காந்தி மாமல்லபுரம் வந்தப்போ சொன்னார், அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போவே வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு அது டிஎம்கேக்கு சொல்கிற செய்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தயாநிதி மாறன் ரியாக்ட் பண்ணார். அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நடுநிலை வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பிஜேபியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வெளிநடப்பு செய்வாங்க இல்லை நடுநிலை வைப்பாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த மசோதா கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டது இல்லையா? 2/3 மெஜாரிட்டி வேணும். ஓகே, அப்போது பிஜேபி வில் ட்ரை டு ரோப் இன் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்போ அவ்வளவு கடுமையாக மோதி கொண்டிருந்த சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் ஆதரிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். பார்த்தீங்களா? அவங்க ஆதரிக்கிறாங்க. அப்போது இன்னொன்று, இவங்களெல்லாம் சேர்த்தாதானே இப்போ 2/3 கொண்டு வர முடியும். ஆமாம், 2 அவையில். ஆமாம். அப்போது எப்படி அந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க? இன்னொன்று, குஜராத்தில் மோசமான மதக்கலவரம் நடைபெற்ற போது பிஜேபி ஆதரித்து பேசிய கட்சி தானே திமுக. 3000 பேருக்கு மேல் உயிரிழந்தார்கள் அல்லவா? ஞாபகம் இருக்காது? தெரியும். அப்போ பாராளுமன்றத்திலே வைகோவும் முரசொலி மாறனும் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுறாங்க. அது தமிழ் தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமாகவே வந்தது என்று நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் கூச்ச நச்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதை வச்சே இன்னும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பண்ணது இப்போ திரும்ப இப்படியான ஒரு வரலாற்று பிழை பண்ணா வேறு வழி. நீங்கள் தான் டிஎம்கே. ஓகே, சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு என்ன வழி சொல்லுங்கள். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? எடுத்து வாக்களிக்கலாம். அதனால் காஸ்ட் பெனிஃபிட் ஒர்க் பண்ணுங்கள். பிரின்சிபிள்டாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டிங்கன்ட்டு இருக்கிறதுக்காக மக்கள் உங்களுக்கு மீண்டும் வாக்களிக்க போகிறார்களா? இல்லை, கொஞ்சம் நம்பிக்கை. ஓகே, அவங்க ஸ்டாண்டில் அப்படியே கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். அந்த நம்பிக்கையை விட அமலாக்கத்துறை முக்கியம் இல்லையா? ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு சங்கம் நெருக்கி இருக்குது. நான் என்ன பார்க்கறேன்னா, இப்போ அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னென்னா, சில ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு தொடர்ந்து பாஜக கூட அங்கே வச்சாங்க. அவங்க மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ இவ்வளோ நாள் திமுகவும் பாஜக ஏற்றுது. போன எலெக்ஷன் வரைக்கும் வந்து அதுக்கு அந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க, அப்போயே எதிர்த்தாங்க. இப்போது திமுக மேலேயும் அந்த நம்பிக்கை போயிடுமே அப்படின்னு சொல்கிறேன். அது தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எந்த காலத்திலும் திமுக மக்கள் நம்பிக்கையை பெறப் போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகே, தொடர்ந்து அவர்கள் செய்து வரும் அரசியலை பாருங்கள். இன்றைக்கி தேர்தல் வச்சா இப்போ ஜெயிச்ச இந்த எம்எல்ஏக்களை கூட ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ மேடையில் ஆபாசமாக பேசிட்டு அப்படி பேசவே இல்லைன்னு சாதிக்கிற ஒரு கட்சியை எப்படிப்பா ஜனங்க எடுத்துப்பாங்க? முகம் சொல்லிக்கிறாங்களா இல்லையாப்பா திமுகவோட செயல்பாடுகளை பார்த்து? காவிரி பிரச்சனைக்காக நீங்கள் போராட்டம் பண்ணீங்க, உங்கள் தலைவர் அசிங்கமாக பேசிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க. தமிழ்நாடு பூரா போலீஸ் ஸ்டேஷனில் குவிறீங்க, ஆயிரக்கணக்கான பேர். எப்படி நம்பிக்கை பெறுவீங்க? ஸோ இன்றைக்கி திமுக சர்வைவல் மோடுக்கு போயிட்டாங்க. வேறு வழியே இல்லை, உழைச்சாகணும், உயிர் பொழைச்சாகணும், அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த ஸ்டேஜுக்கு தண்ணீரில் விழுந்தவன் எதையாவது பிடித்து கரையிற நினைப்பான் அல்லவா? அந்த நிலைமையில் திமுக இருக்கிறது. ஸோ வேறு ஆப்ஷன்ன்றதே இல்லை அவங்களுக்கு. ஸோ அட்லீஸ்ட்டு சென்ட்ரல் ஏஜென்சிஸோட கோபத்திலிருந்து தற்காலிகமாவது தப்பிக்கலாம் அல்லவா? வேலு மேலே எஃப்ஐஆர் போட்டு 20 நாள் இருக்குமாப்பா? ஏன் இன்னும் இடி வரல? எல்லா டாக்குமெண்ட்டும் இடிக்கு போயிடுச்சு, ஏன் இன்னும் வரல? இந்த மசோதாவுக்காக. புரியுதா? திஸ் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஆப்ரேட். சார், நேற்றைய தினம் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் மதுபான கடையில் இருக்கிற எம்ஆர்பியை விட வந்து அதிகமாக கேட்டாங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், காவல்துறையினர் வந்து இதை வழக்காக வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாளாக நீதிமன்றம் இதை சொல்லலை. இதுக்கு முன்னாடி வந்து இந்த தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு. இப்போ வந்து திடீர்னு வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு ஏன் உத்தரவிடுறாங்க? தொடர்ந்து இது போன்ற புகார்கள் எல்லா இடங்களிலும் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. ஸோ நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்காகவே தாக்கல் செய்கிறார். தேவராஜன் என்பவர் 30 டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக வழக்கை தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறது. அதுவும் கோர்ட்டு என்ன கேட்குதுன்னா, சூப்பர் மார்க்கெட்லாம் பில்லு கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணுறீங்க, ஏங்க பில்லு கொடுக்குறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்று நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அண்டு அதோடைய இன்னொரு செய்தியும் சேர்த்து, டாஸ்மாகில் இந்த ஆன்லைனில் புக்கிங், இந்த 10 ரூபாயை நிறுத்துறதுக்காக டாஸ்மாக் நிறுவனம் ஆன்லைனில் புக்கிங் பண்ணுற இதை தொடங்கியிருக்காங்க. அந்த போர்ட்டலில் போய் பணத்தை கட்டிட்டு அது ஒரு QR கோடோ இதை கொடுக்குறது போல இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடையில் காமிச்சிங்கன்னா, இல்லை பில்லே கொடுத்துட்றாங்க சார், ஆன்லைன்லேயே கொடுத்துட்றாங்க. அந்த பில்லை கொண்டு போய் காமிச்சிட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். கேரளாவில் இந்த சிஸ்டம் இருக்கிறது. கேரளாலையும் அரசு தான் நடத்துகிறது என்ற நினைவு. இதே மாதிரி ஒரு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் நடத்துது. ஒரு இடத்துல பில்லு, இன்னொரு இடத்துல டெலிவரி, இப்படி தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு நாள் இந்த 10 ரூபா அங்கே தான் நிறுத்த முடியும். இல்லை எப்படி சார், ஆன்லைனில் புக் பண்ணிடுறோம், பில்லு வந்துடுது, கொண்டு போய் கொடுக்குறேன். அதான் வந்திருக்கு பார்த்துல, சிஸ்டம் சரியில்லை, ஹேங் ஆகுது, சரியாக வேலை செய்யலை, எங்களுக்கு அக்கௌண்டிங்கில் சரியாக வரல, பிரச்சனை இல்லைன்ட்டு இவங்களே இதை தோல்வியடை செய்வார். அதுலேயும் போய் ஒருத்தர் வாங்கியிருக்காரா, பாட்டில் உடஞ்சி வருது.
ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பில்லிங் மிஷினை எல்லா கடைக்கும் இஷ்யூ பண்ணாங்க. வேணும்னே இவங்களே போட்டு அதை உடச்சி ரிப்பேர் பண்ணி வேலை செய்யலாம். இரண்டாவதாக எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், ஃபேக்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு பாட்டிலையும் ட்ராக் பண்ணக்கூடிய வகையில் ஒரு 150 கோடி என்னமோ செலவில் ஒரு மென்பொருள் உருவாக்கப்பட்டு 6 மாதம் ட்ரையல் போச்சுப்பா. செந்தில் பாலாஜி வெளில வந்தார், ஜெயிலேருந்து வெளில வந்தார், நிறுத்திட்டாங்க. இப்போது இந்த அரசு கடுமையாக இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறதுன்றது எல்லா டாஸ்மாக் ஊழியருக்கும் தெரியும். கரெக்டாக? இன்னொன்று எல்லாம் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக? அதை மீறி 10 ரூபா வாங்குறது நிறுத்துறாங்களா? இன்னொன்று கோர்ட்டு வேறு எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. இப்போதும் நிறுத்த மாட்டார்கள். அவங்களுக்கு வந்து அந்த சம்பளம் சரியாக தரல. தம்பி, சம்பளம் கம்மியாச்சுன்னா ரீசன் பட்டு போப்பா. இல்லை, அவங்க சொல்கிற ரீசன், அவங்க சொல்கிற ரீசன் தான் சொல்கிறேன் நான். என்ன விஷயம்னா, மாதம் 3 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ்மேனும் சூப்பர்வைசரும் எப்படி இந்த வருமானத்தை இழப்பாங்க சொல்லுங்கள்? இழக்க மாட்டாங்க. பழகிடுச்சு. 2003லேருந்து வாங்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே நடந்துச்சுது. இப்போ திடீர்னு நிறுத்தன்னு சொன்னால் எப்படி நிறுத்துவாங்க? அன்றைக்கி ஒரு பார் உரிமையாளர் வந்திருந்தார். சார், ஒரு டாஸ்மாக் சூப்பர்வைசர்லாம் நான் 4 மாடியில் வீடு கட்டியிருக்கார் சார், மாளிகை மாதிரி இருக்குது சார், அசந்துட்டே நான் போய் கரப்பிரஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாரு. சாதாரணமாக 4 கோடி ரூபா இருக்கும் சார் அந்த ப்ராப்பர்ட்டின்றார். தெரியுமா? சூப்பர்வைசர். அதனால தான் உனக்கு அந்த பிஹேவியர் வந்து ஒரு சாதாரண பிஹேவியர் கிடையாது. போய் சிஎம் அனுப்பு போ அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? எப்படி இங்கே துணிச்சல் வருது யோசிச்சு பாருங்கள். சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. குடுறா 10 ரூபா, நான் வீடியோ எடுத்து என்னடா பண்ணுவேன்? பட ஆட்டிடியூடு தானே இது. எடுக்கணும்னா எறா போ. இவ்வளோ ரூபா கொடுத்து மது வாங்குற ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டியா? அரசாங்கம் இதை தனியாருக்கு ஒப்படைப்பது ஒன்றுதான் வழி. டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய இந்த தோழர்களை ரேஷன் கடைகளுக்கு அனுப்புங்கள். அங்கே எப்படி 10 ரூபா வாங்குறான்னு பார்க்கலாம். வேறு வழியே இல்லை. அண்ட் முதல்வர் இதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், இது தொடர்ந்து அரசுக்கு அவப்பெரு. டெய்லி எத்தனை நியூஸ் பார்த்தியா? டெய்லி டாஸ்மாக் நியூஸ் ஏதாவது ஒன்று வருதாப்பா? வந்துருச்சு. எதுக்கு இது? தூக்கி போட்டு போங்க. இதை விட அதிகமான வருமானம் கிடைக்கும் ஏலத்துக்கு விட்டா. கரெக்டா? 2003 வரைக்கும் அப்படி தானே இருந்துச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை வச்சுக்கிட்டு மல்லு கட்டுறதுக்கு உங்களோட பாதி நேரத்தை இதை எடுத்துக்கும். இவங்க உங்களை வாழவே விட மாட்டாங்க இந்த கவர்மெண்ட்டை. டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ். நான் எப்போதும் தொழிலாளர் பக்கம்தான் என்று பேசுவேன். ஆனால் இவர்கள் செய்யும் அட்டூழியம் போல வேறு எங்கும் இல்லை. இல்லை, நீங்கள் நிறைய முறை பேசியிருக்கீங்க. எப்பா கரூர் ரவுடி கேங்க போய் மிரட்டும் போது நம்ம தானேப்பா பேசணும் அந்த ஊழியர்களுக்காக, ரவுடிகளை விட்டு மிரட்டுறீங்களே அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது அடாவடி. ஒரு அரசு மாறி இருக்கு, அதுவும் இந்த 10 ரூபாயை வச்சு பாட்டு பாடி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு இது. சும்மா விட மாட்டாங்கன்றது யாருக்காவது தோணுதா? போய் தான் சிஎம்க்கு அனுப்புன்றான். எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் வருகிறது? இன்னொன்று சஸ்பெண்ட் பண்ணி விட்றாங்க, அப்பயும் நிறுத்துறாங்களா? அதான் சார். அப்போ எப்படி இதை சரி பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஆக்சுவலாக அது ஆளை பொறுத்து. யாராச்சும் போய் ஒருத்தன் மிரட்டினானா அவன்ட்டு வாங்க மாட்டாங்க. சில பேர் 10 ரூபா கேட்டால் அவங்க சண்டை போகிறதுக்கு வாங்க கொடுனா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அரசாங்கம் இதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். அடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி வந்து லஞ்சம் பெற்ற வழக்கு வந்து சிபிஐ விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் வழக்கு? லஞ்ச ஒழிப்புத்துறையோட மேனுவல்லே இருக்குது. யார் லஞ்சம் கேட்டாலும், அது மாநில அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, மத்திய அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, லஞ்சம் கேட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யலாம். ஆனால் அப்படி வழக்கு பதிவு செய்துவிட்டு அந்த வழக்கு மற்றும் அந்த கோப்புகளை உடனடியாக மத்திய புலனாய்வுத்துறைக்கு ஒப்படைக்க வேண்டும்னு தான் டிவிஎஸ்சி மேனுவலில் இருக்குது. இது முழுக்க செட்டிங். நான் இந்த சம்பவம் எப்போ நடந்து சொல்லிட்டேன் சார். இந்த மணல் கேங்கில் வந்து அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சாங்க தெரியுங்களா? அப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவன் நுழையும் போது இவங்க அமலாக்கத்துறைக்கு எதிராக வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ இருந்த ஒரு உளவுத்துறை தலைவராக செந்தில்வேலன் அவர் தலைமையில் வந்து இது நடத்தப்பட்டது. அதில் போய் சிக்கிறவர் தான் அங்கித் திவாரி. அண்டு அங்கித்து பணம் வாங்கக்கூடிய நபராக இருக்கலாம், ஓகே. ஆனால் இது செட்டப்பு, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே செட்டப்பு. எந்த அளவுக்கு இவங்க போகிறாங்க தெரியுதா? கொலகார பசங்கப்பா மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியை போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? கிட்டத்தட்ட 70-80 நாள் ஜெயிலில் இருந்தார் இருந்தாலும். அதே செல்லில் தான் என்ன வச்சுருந்தாங்க மதுரையில். சொன்னாங்க சார் இதில் தான் சார் அங்கித் திவாரி இருந்தார். ஆஃபீஸில் உட்கார வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் உட்கார வச்சு அவரை வெளில விடாமல் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க தம்பி? அங்கித் திவாரியை கைது செஞ்சுட்டிங்கன்னா அங்கித் திவாரி தொடர்பான கோப்புகளை நீங்கள் பறிமுதல் செய்யலாம். திமுக மந்திரிங்க மேலே இருக்கிற கோப்பெல்லாம் எதுக்கு கை வைக்கிற நீ? அவங்க தகராறு பண்ணி சென்ட்ரல் ஃபோர்ஸஸை வர வச்சு பாதுகாப்புக்கு, அப்புறம் அங்கித் திவாரியை மட்டும் ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை வந்து சிபிஐ விசாரிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஜட்ஜஸ் ஓரலாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசே இதை சிபிஐக்கு மாற்றுவதற்கு நீதிமன்றத்திடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க விசாரித்தாங்கன்னா செந்தில்வேலன் ஜெயிலுக்கு போவார். கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் கஸ்டடி எடுத்தீங்கன்னா தானாக உண்மை வந்துவிடும். அண்டு விஜிலன்ஸில் அந்த ட்ராப்பை போட்ட டிஎஸ்பி ஜெயிலுக்கு போவார். சந்தேகமே வேணும். சிபிஐ அதிகாரிகளால்
இதில் முழுமையான உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ செந்தில் வேலனையும் மற்ற அதிகாரிகளையும் காப்பாற்ற வேண்டிய தேவை தாவேகவுக்கு கிடையாது இல்லையா? அதனால் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசே இதை வந்து சிபிஐக்கு மாற்றிருங்கன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க போய் சொல்கிறதுக்கு அரசே தானாக முடிவெடுத்து பண்ணலாம் சார். கோர்ட்டில் மேட்ரு பெண்டிங் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் வந்திருக்கிறப்ப அங்கேயே போய் சொல்லிடுறது, நாங்கள் கொள்கை அளவில் முடிவு எடுத்துட்டோங்க, நீங்கள் ஆர்டராக கூட போட வேணா, நாங்கள் வில் ஹேண்ட் இட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. சார் நேற்றைக்கு முன்தின நினைக்கிறேன் சார், அதிமுகவில் அந்த அதிருப்தி அணி இருக்காங்கல்ல, அவங்க தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை போய் மீட் பண்ணாங்க. அதே போல் வேலுமணி அவர்களையும் சிவி சண்முகம் போய் மீட் பண்ணாங்க. அது தொடர்பாக ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்கு செய்தி வந்தது தொடர்ந்து அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து தனி அணியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் நமக்கு வந்தது. தினமலரில் வந்து மற்ற சேனல்லையும் வந்துச்சு. உண்மையாகவே வந்து தனி அணியாக செயல்பட போகிறாங்களா அவங்க? இல்லையோ, திரு வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன் போன்றோருக்கு என்ன ஆப்ஷன்? ஒரு நல்ல தலைவன் பறிக்கப்பட்ட பதவிகளை அவர்களுக்கு கொடுத்து அரவணைக்க வேண்டும். அவங்க அதற்கு தயாராக இருந்தார்கள் இல்லையா? எதிரணி எடப்பாடி பழனிசாமி உங்களோட அரசியல் வாழ்க்கையை முடிக்காமல் ஓயமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்யும்போது இவர்களுக்கு என்ன வழி? சர்வைவ் ஆகணும் பாலிடிக்ஸில், ரைட்டா? இல்லை, வேறு கட்சியில் போய் சேர்ந்துடலாம். சேர்ந்தவர்களுக்கு அங்கே என்ன மரியாதை? கேட்டின் மீது ஏறி அல்லவா கட்சி அலுவலகத்தில் நுழைய வேண்டியது இருக்குது. போனால் ஒரு மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணலாம். அதில் ரொம்ப போய் வருத்தப்பட்டு சொன்னவர் வந்து அவர் முன்னாள் கோவில்பட்டி எம்எல்ஏ கடம்பூர் ராஜ் அவர்கள். அவர் வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலரை போய் பார்க்க போயிருக்காரு. அவர் முன்னாள் அமைச்சர், அதிமுக தெரிந்த முகம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருக்காரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லிருக்காரு, என்னை பார்க்க வரேன்னா அங்கே உங்கள் லோக்கலில் இருக்கிற தாவே காட்களை கூட்டுவாங்க, தனியாக வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அவர் மூஞ்சியை மாறிடுச்சான். ஏன்டா அங்கே வந்தோம், சின்ன சின்ன பசங்களாம் பேசுகிறாங்களே. அது இருக்கத்தானே தம்பி செய்யும். அவங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டி சார். கெத்துப்பா எப்படி இருந்தாங்க. இப்போ மந்திரியாக இருந்தவங்க இன்னொரு ஆங்கிலேருந்து யோசிச்சுப்பாரு. பட ரிலீஸ்க்கு இவர் ஆஃபீஸில் போய் நீங்கள் காத்திருந்தீங்களா? கடம்பூராஜ் ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு படத்துக்கு ஆமாம் விஜய் அவர்கள் போயிருந்தார். நக்சல் படமா இது ஒன்று போனீங்கல்ல, இன்றைக்கி உங்கள் நிலைமை. அது மட்டும் அல்லாமல் அதிமுக என்ன எடப்பாடி பழனிசாமிக்கும் மித்துனுக்கும் சொந்தமானதா? உண்மையான மக்கள் இயக்கம் அது குடும்ப கட்சி. இது உண்மையான மக்கள் இயக்கம். எனக்கு அந்த பேர் சரியாக நினைவில்லை. 2001 காலகட்டத்தில் தான் என்று நினைக்கிறேன். காய்கறி வண்டி தள்ளிட்டு இருந்த அம்மாவை கூப்பிட்டு எம்எல்ஏ ஆகிட்டாங்கப்பா ஜெயலலிதா, தெரியுமா? அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். யார் வேண்டுமானாலும் வரலாம் பதவிக்கு. இது ஒரு பழனிசாமி பேசியது இல்லையா? எத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறார். சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து நான் இங்கே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், இது போல நீங்களும் இந்த மேடைக்கு வரலாம். எங்கள் மிதுன் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டா எப்படி வர முடியுமா? ஆனால் இனிமேல் வர முடியாது அப்படின்னு இவரை பேசியிருக்காருல்ல. இன்னொன்று கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பார் இல்லையோ, கூவாத்தூர்லேருந்து சண்டை போட்டு எடப்பாடி பழனிசாமியை இந்த நாற்காலியில் உட்கார வச்சதே இவங்க தானேப்பா. தூணா இருந்தாங்க. இல்லைன்னா அன்றைக்கி சசிகலா குரூப் காலி பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஆமாம். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் டீம் வந்தாங்க, அப்பையும் கூட இருந்தாங்க. ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஏடிஎம்கே வழக்கறிஞர் ஒருத்தர்கிட்ட. வரிசையாக கேஸ் நடந்துச்சு தெரியுமா? அவர் அந்த வழக்கறிஞர் தான் வேடிக்கை சொல்லுவார், சார் நாங்கள் அப்பியர் ஆகாத கோர்ட்டே இந்தியாவில் கிடையாது சார்னுவார். ஒரு நாள் தேர்தல் ஆணையம், ஒரு நாள் டெல்லி ஹைகோர்ட்டு, ஒரு நாள் செஷன்ஸ் கோர்ட்டு, ஒரு நாள் சிவில் கோர்ட்டு, ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட்டு. இந்த ராம்குமார் ஆதித்தன் நினைக்கிறேன், ராம்குமார் ஆதித்தன், கேசி பழனிசாமி எல்லாம் மாற்றி மாற்றி கேஸை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு கேஸுக்கு கூட 10 பைசா ஃபீஸ் கொடுத்ததில்லை எடப்பாடி பழனிசாமி, தெரியுமா? அதுவும் எல்லாமே சீனியர் வக்கீல். ஞாபகம் இருக்கா? வந்தாங்கன்னா 1 கோடி ஒரு வாட்டி, தெரியுமா? டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டு போனாங்கன்னா 1 ரூபா. ஒரு மேட்ரு கூட ஒரு பைசா கொடுத்ததில்லை, தெரியுமா? இன்னொன்று, ஒரு சண்முகம் வேலுமணிலாம் அதிமுக அழிக்கிறதுக்காக தாவேக்காவுக்கு ஆதரவு தரலான்னு சொன்னாங்க. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தால் தொண்டர்கள் சோர்ந்துருவாங்க, நட்டத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அம்மா இருந்தாங்கன்னா கதை வேறு. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தரதுல என்ன பிரச்சனை? 2 பேருக்கும் பொது எதிரி திமுக. இயல்பான கூட்டணியாக அமர்ந்திருக்கும் அல்லவா? ஆமாம். பெரிய மனுஷன்னா ஏன்ப்பா நீங்கள் மந்திரி ஆகிக்குங்க, நான் கட்சி தலைவராகவே பொதுச் செயலாளராகவே இருந்துக்கிறேன். கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பாருங்கள். உள்ளாட்சியில் ஒரு 8 மாநகராட்சியை கேட்போம், சரியா? முக்கியமான சிட்டிஸை கேட்டு வாங்கிடுவோம். சென்னை, மதுரை, கோவை இது போகிறத கேட்போம். அவங்க அன்றைக்கி டெஸ்பரேட்டாக இருந்தாங்க இல்லையா? 105க்கு மேலே நம்பர் நகரவே இல்லை. காங்கிரஸ் தான் இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. ஒரு இன்ச்சு கூட நகரில். விஜய்லாம் விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டாரு. ஆக்சுவலாக ஆதவ் நல்லா ஒர்க் பண்ணார், அதில் சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஆதவ், நிர்மல் எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க, நான் யாருமே குறைச்சி சொல்லலை. அண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்பா சிபிஎம்மாக இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், தலைவர் பேசணும்ப்பா. ஆதவ் யாரு, நிர்மல் யாரு? யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. பெரிய கட்சி அது, நேஷனல் பார்ட்டி. அப்புறம் செங்கோட்டையன் தான் ஐடியா கொடுத்து ஃபோன்லேயாவது நீங்கள் பேசுங்க என்று சொல்லி விஜயே எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து சிவிஎஸ் அலுவலகத்துக்கு சென்றார். அப்போ இது கட்சியோட நல்லதுக்கு தானே அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ம எதிரியான திமுக கூட சேர்ந்து நான் சிஎம் ஆனாலும் ஆவேன ஒழிய இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு நபரோடு சேர்ந்து எப்படி பயணிப்பது என்று தான் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கார்கள்.
அந்த சீமான் அவர்கள் மாதிரி இபிஎஸ் அவர்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சீமான் அவர்கள் இப்படி தான் சார், கட்சியில் யாராவது வளர்ந்தாங்கன்னு வச்சுங்க தூக்கி விட்டுருவார் வெளியில். நீ அமைச்சர் ஆகிட்டேன்னா எனக்கு என்ன மரியாதை? தப்பி தவறி கூட கட்சி வளர்ந்துடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இதுதானே சரி. தாவேக்காவுக்கு நெருக்கடி வரும்போது ரெபல் எம்எல்ஏஸை யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? இன்னொன்று, தாவேக்காவோட கோணத்திலிருந்து இதை அணுகினாலும் அவர்களுக்கும் வின்வின் பாலிசி தானே இது. இந்த விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் ஓயாத தொல்லையாக இருக்கிறார்கள் இல்லையா? கூட்டணியில் அங்கே வச்சுக்கிட்டே எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொன்று, இப்போ 6 மாதம் கழிச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு மறுபடியும் நடத்தலாம். ஆமாம், திமுக ஆட்சியில் இருக்கும்போது 2 கம்யூனிஸ்டுகளும் பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லொடுக்குன்னு போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வெளியிலிருந்து ஒரு சக்தி ஆதரவு அளித்தா நல்லது தானே? நல்லதுதான் சார். அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு விட்டா அவங்க மேலே ரொம்ப ஆதரவுலாம் கொடுத்தாங்க. எனக்கு உள்ளபடியே அதை கேட்டுட்டு ஷாக்கு. நீங்கள் கேட்காத முன்னே வந்து வாண்டடாக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச மரியாதை. சிவிஎஸ் அவங்க அண்ணன் அவங்க 2 பேர் மேலே. அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில் சொன்னதுக்கு பிறகு 2 பேரையும் எஃப்ஐஆர்லேருந்து எடுத்தாங்க. ஸோ அவங்க நேச்சுரலி ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸ். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களால் தான் அவர்கள் இன்று நடுத்தரவில் இருக்கிறார்கள் இல்லையா? உங்களுக்கு ஆதரவு தர போய் தான் இன்னைக்கு எடப்பாடி தொக்கா ட்ரீட் பண்ணுறாரு அவங்கள. அப்படி இருக்கும்போது அவர்களை அள்ளி அரவணைப்பது தான் சரி. இதுதான் நேச்சுரல் அலைன்ஸ் என்று நான் கருதுகிறேன். 2 பேருக்கும் இது பெனிஃபிட் இல்லையா? 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அப்போதே முதல்வர் இதை செய்திருக்க வேண்டும். இந்த வேலுமணி சிவிஎஸ் அணிகள் 30 பேர் இருந்தாங்க. அதுலேருந்து ஒன்றா உருவ ஆரம்பிச்சிட்டோம். 5 கோடி கொடுத்து தூக்குனாரு எடப்பாடி. இப்போ பண்ணுற செலவு எலெக்ஷனுக்கு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலான்றாங்க. 5 கோடி கொடுத்து தூக்குனாங்க. இவங்க கிட்ட 5 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அந்த வேலையை தாவேக்கா செஞ்சுருக்கணும். ஆக்சுவலாக இப்போ வந்து விலைக்கு வாங்குறாங்க எம்எல்ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாவேக்கா. நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களை யூஸ் பண்ணுறோம். ஆமாம், நீங்கள் விலைக்கு வாங்கினா வாங்கிங்க, இவங்களை ரீட்டைன் பண்ணி வச்சு இவங்க மூலமாக ஆதரவு பெற்றிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட அதிமுக அழிகிறத விஜய் விரும்புகிறாரோன்ட்டு தோணுது எனக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்டை பற்றி பேசணும். அதிமுக என்ற கட்சி இல்லாமல் போவது நல்லது என்று நினைக்கிறாரோ என்று தோன்றுகிறது. ஏன் சார் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏடிஎம்கேயை? இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி திங்க் பண்ணுற சரிதானே சார்? சரிதான். ஆனால் உங்களை நம்பி வந்த 25 பேரை நடுத்தரவில் விட்டீங்கன்னா அது என்ன மாதிரியான நம்பகத்தன்மையை உங்கள் மீது ஏற்படுத்தும்? இது ரகசியமாக நடக்கல. கையில் பூங்கத்தோடு போய் சிவிஎஸ் ஆஃபீஸ்க்கு நீங்கள் தான் போய் எல்லாருக்கும் நீங்கள் தான் செலவு போடுறீங்க. அப்படி பண்ணிவிட்டு மறுநாள்லேருந்து ஃபோன் எடுக்காமல் இருந்தால் இது என்ன பழக்க வழக்கம்? ஒரு முதலமைச்சர் செய்யும் காரியம் அது செய்யலாமா? அப்படி நீங்கள் போகாமல் திரைமறைவில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து அதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னா அது வேற, நம்ம பொது வெளிக்கு வரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து உங்களுக்கு அவர்கள் ஆதரவு அளித்து இவ்வளவும் நடந்த பிறகு உங்களோட கிரெடிபிலிட்டி அடி வாங்குதில்லை தம்பி. அரசியல் கட்சியாக நீங்கள் நினைப்பதெல்லாம் சரிதான், உங்களோட நம்பகத்தன்மை அடி வாங்குதில்லை. இன்னொன்று, அவங்கள அழைச்சி வந்து அமைச்சரவையில் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு சட்டப்பேரவையில் உங்களுக்காக அவர்கள் களமாடி கொண்டிருந்திருப்பார்கள் அல்லவா? இல்லை, அந்த அதிமுகவில் நிறைய எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஆமாம், நம்பியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டிருப்பார். ஸோ எல்லாம் இன்னைக்கு கடந்து போச்சு. அட்லீஸ்ட் இப்போதாவது ஓரணியாக இணைந்து செயல்பட இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு தான். டெல்லியும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா விகடனில் செய்தி வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக முதல்வர் விஜய் அவர்களோட அந்த பெரம்பூர் தொகுதியில் மட்டும் ஒரு தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்து அதில் உங்கள் புகார்கள்லாம் போடலாம், உடனே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை, உங்கள் ஊழியர்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. முதல்வர் இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவரோட தொகுதின்னா அது விஐபி தொகுதி. நீங்கள் தான் போய் அந்த அலுவலகத்தை அவசரமாக திறந்து வைத்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்தீர்கள். இது முதல்வரின் தொகுதி என்பதால் நமது குறைகள் உடனடியாக தீர்க்கப்படும் என்று மக்களுக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகேவா? ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை செயல்படுத்தாமல் போனீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக மாடல் ஆட்சியாகத்தான் இதை பார்க்க முடியும். அவங்களும் இப்படி தான் எல்லாம் நல்லா பேர் வைப்பாங்க, டிசைனாக நிகழ்ச்சி திறப்பு விழாலாம் பிரமாதமாக நடத்துவாங்க. இந்த உங்களோட ஸ்டாலின்லாம் நடத்திட்டு புகாரப்பெல்லாம் வாங்கிட்டு தூக்கி ஆற்றுல எரிஞ்சு விட்டாங்களே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் பண்ணுறதே இருக்காது. பல விஷயங்கள் இப்படித்தான். இந்த ஆட்சியும் அது மாதிரியான பேர் வராத வகையில் முதல்வர் கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக இது ராணிப்பேட்டை தாவேக்க மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் அவர்கள் மீது ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார். ஆனால் எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க, இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நேற்று அந்த பெண்ணு டிஜிபி அலுவலகத்துக்கு முன் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதிரணியின் சதி அப்படின்ட்டு எம்எல்ஏ தரப்பில் சொல்கிறாங்க. விமன் ஹராஸ்மெண்ட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு. பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அந்த மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் துறையின் அமைச்சரும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் காவல்துறையினரை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் புகார்கள் வருகிறது. நிச்சயமாக உளவுத்துறை விசாரித்தால் இதில் என்ன உண்மை என்பதை கண்டறிய முடியும். ஒன்று, எஃப்ஐஆர் போட்டுக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டுட்டு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் இது என்ன மாதிரியான நடவடிக்கைன்னு புரிஞ்சுக்கிறது. கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அது போய் புகாராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஐஆரை நீங்கள் போட்டுக்கூடாது இல்லையா? எஃப்ஐஆரை போட்டுட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான செயல்பாடு? இன்னொன்று, அந்த பெண் போய் டிஜிபி ஆஃபீஸில் போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு
அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் செயல். பெண்கள் விஷயத்தில் திமுக கோட்டை விட்டதனால தான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். சார், முன்னாள் கோவை ஆணையர், சென்னையோட ஆணையராக இருந்த பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து மாற்றப்பட்டுள்ளார். காரணம் என்ன? இப்போ எங்கே இருக்கிறார்? ஏன்னா சமீபத்தில் கூட அவரை பற்றி நம்ம ஏதோ பேசியிருந்தோம் சார். சொல்கிறேன். முதல்வருக்கு பல இடங்களிலிருந்து தகவல் வருகிறது, டெல்லியிலிருந்தும் தகவல் வருகிறது, அந்த தயாரிப்பாளரும் தகவல் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நாம் பல முறை சொல்லியிருக்கோம். இது மாதிரி வந்த வேரியஸ் இன்புட்ஸை பேஸ் பண்ணி துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறார். நம்ம சத்யபிரதா சாஹூ பற்றி பேசியிருந்தோம், அவர் மாற்றப்பட்டார். பிரகாஷ் பற்றி என்ன பேசணும்னு சொல்கிறேன். திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் தான் வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்தார். அவருக்கு கீழ் அடுத்த கட்ட பணியில் பிரகாஷ் இருந்தார். இந்த முருகானந்தம் அவர்களுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை காரணமாக ஒரு வாரம் விடுப்பில் சென்ற போது பிரகாஷுக்கு அந்த பதவி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படுகிறது. அந்த கேப்பில் அவரும் செங்கோட்டையனும் சேர்ந்து திருச்சியில் ஒரு மாலுக்குள்ள பர்மிஷன் கொடுக்கறதுல ஒரு அமௌண்ட் அடிச்சாங்க. அதற்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் சுற்றிய ஒரு புகார் என்னவென்றால், சுற்றி 5 கிரவுண்டு பாலவாக்கத்தில், ஒரு வீடு இருக்கிறது ஒரு கிரவுண்டு, அதை சுற்றி இருக்கிற 5 கிரவுண்டையும் ஒய்ஃப் பேரில், அண்ணன் பேரில், தங்கச்சி பேரில் இப்படி வாங்கியிருக்கிறார். அவங்க ஒய்ஃப் ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க. அந்த நிறுவனத்தின் பேரில் தான் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்குது. அந்த நிறுவனம் எங்கே நடத்துகிறாங்கன்னா அவங்க வீட்டிலே மேலே வந்து ஒரு 8 ரூமில் அந்த நிறுவனத்தோட பெயர் பலகை இருக்குது. ஒரு சின்ன ரூமில் ஏதோ 300 கோடியா எவ்வளோ வருவாய் வரும். அதுக்கு ஒரு ஆண்டுக்கு 300 கோடி வருமானம் இருக்கிறதாக டேர்ன் ஓவர். ஸோ அது பூரா ஷெல் கம்பெனி என்ற புகார்கள் எல்லாம் வந்து விட்டது. ஸோ அவரை அருங்காட்சியகம் மற்றும் ஆவண காப்பகத்தின் ஆணையராக நியமித்திருக்கார். அங்கே போய் வேலையை காட்ட முடியுமா சார்? ஜெயிலுக்கு போகாமல் இருக்காரான்னு பாருங்கள், சீக்கிரம் போயிடுவார்னு நினைக்கிறேன். சார், ஜூனியர் விகடனில் உதயநிதி அவர்களை செயல் தலைவர் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார், உண்மைதானா? இந்த உதயநிதி அவர்களின் கைது குறித்து பேசிய போதே அடுத்தது இதை நோக்கி தான் இது செல்கிறது என்று நம்ம குறிப்பிட்டிருந்தோம். உதயநிதியின் கருணை பார்வையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வேலு, சேகர்பாபு எல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் ஓடினது. இந்த வயசில் துரைமுருகன் அவர்கள் வந்து நீலாங்கரையில் உதயநிதி வீட்டுக்கு வருகை தந்தார் என்றால் உதயநிதிக்கான முக்கியத்துவம் கட்சியில் என்ன என்பது நமக்கு புரிகிறது. இப்போது ஏற்கனவே எழுந்த கேள்விதான் மீண்டும் எழும். உதயநிதி செயல் தலைவர் என்றால் ஸ்டாலின் செயல்படாத தலைவரா அப்படின்ற கேள்வி வரும். கருணாநிதி பதவி கையை விட்டு போய்விட்டால் அடுத்த வினாடியே நமக்கு மரியாதை குறைந்துவிடும் என்பதை நன்றாக உணர்ந்த ஒரு பழுத்த அரசியல்வாதி. அதனால்தான் இறுதி மூச்சு வரையில் அந்த தலைவர் பதவியை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவ்வளவு சிறந்த அரசியல் தலைவர் அல்ல. அவர் ஒரு நல்ல குடும்பத் தலைவர். உதயநிதிக்கு இந்த கைது மற்றும் அதுக்கு கட்சி ரியாக்ட் பண்ண இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து இந்த உதயநிதி அவர்களின் கைது மற்றும் அந்த கைதை ஒட்டி கட்சியில் நடந்த போராட்டங்கள் அண்ட் கூடிய கூட்டம் இவை எல்லாவற்றையும் வைத்து உதயநிதியை கேட்கலன்னா கூட இவர் கொடுத்துருவார். நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இப்போ காணொலி காட்சியிலையாவது பேச வேண்டியது இருக்குது. தலைவர் பதவி கொடுத்துட்டோன்னா எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, நிம்மதியாக இருக்கலாம். அவர் முன்னாடி நிப்பாட்டிட்டாரு, காணொலி காட்சியில் கூட பங்கேற்கல இல்லை சார். ஆமாம், அதனால் விரைவில் இது செயல் தலைவர் ஆக்குவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன. இது எவ்வளவு விரைவில் செய்கிறார்கள் என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கருணாநிதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயசுக்கு அப்புறம் 2016 எலெக்ஷன் அந்த பக்கத்தில் தான் செயல் தலைவர் பதவியே ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவர் வந்து இவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கறதான காரணம் என்ன? அவர் ஏன்பா எடுத்தோடனே எம்எல்ஏ, எடுத்தோடனே மந்திரி, உடனே துணை முதலமைச்சர், ஆனால் உங்கள் குடும்ப கட்சி தானே, யார் கேட்க போகிறா? தஞ்சாவூருக்கு இவரை அழைத்து சென்ற போது கொத்தடிமைகளின் கரகோஷத்தை பார்த்தீர்களா இல்லையா? அப்புறம் எவன் கேட்க போகிறான்? அடுத்து இன்பநிதியை போட்டால் கூட தலைவர் சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லுவார் துரைமுருகன். இன்பநிதியை அரசிலும் நான் அமைச்சராக இருக்க வேண்டும், அதுவே எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு உருட்டுவார். அப்படிப்பட்ட கொத்தடிமைகள் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சத்தம் போடக்கூடாதுன்னு கனிமொழிக்கு வேணால் பொதுச் செயலாளர் கொடுத்தா முடிஞ்சிச்சு. அப்போ கட்சியில் இவ்வளோ வருஷமாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் என்ன மரியாதைன்ட்டு ஒரு கொத்தடிமை கேட்க போகுதுன்னு நினைக்கிறியா? இதனால் தான் சொல்கிறேன், இது எடுபடாது. இந்தியா முழுக்கவே இந்த குடும்ப கட்சிகள் சரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இல்லையா? சரியில்லைனா கூட சரிச்சு விட்டுருவாங்க பிஜேபி. இப்போ வரைக்கும் குடும்ப கட்சி என்று தானே காங்கிரஸ் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ த ஃபேமிலி ஓரியன்ட் பாலிடிக்ஸு இறங்குமுகத்தில் இருக்கிறது. அதனால் திரு உதயநிதி அவர்களை செயல் தலைவர் ஆக்கினாலும் திமுக மீண்டும் எழுச்சி பெற்று ஆட்சி அமைப்பது என்பது இனி நடக்கவே நடக்காத காரியம். ஏன்னா அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு. டிஎம்கேவும் எக்ஸ்பெரி பீரியடை ரீச் பண்ணிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரத்தன் பண்டிதர் அவர்கள் சொன்ன மாதிரி தனுஷ் விஜய் அவர்கள் தானா சார்? கட்சி ஆரம்பிட்டு தம்பி, கட்சி ஆரம்பிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சார், இந்த ஆர்ஸ்லாண்டில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நானே பேசுவோம் சார். நன்றி சார். முடிப்பதற்கு முன்பு முதல்வர் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு திரு அருண் அவர்களை நியமிக்க சொல்லி பரிந்துரைத்த நபர் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அது சுஜய் ரெட்டியா, விஷ்ணு ரெட்டியா, கலையா, ஜானா என்பது முதல்வருக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நாம் வெளியிட போகிறோம்.
யாருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்பதை சொல்கிறேன். ரங்கநாத பெருமாள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 26/7/2018 இந்த கம்பெனி தொடங்கப்படுகிறது. சென்னை மயிலாப்பூர் லஸ் சர்ச் சாலையில் இந்த நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தின் அஃபிஷியல் மெயில் ஐடியாக கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் அருணின் அக்காள் மகனுடையது, vinesh.praveen@gmail.com. ஓகே, இந்த கம்பெனியில் 2 டைரக்டர்ஸு 2 ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? ஒரு டைரக்டரு அனீஷ் நவநீத், இன்னொரு டைரக்டரு சின்னத்தம்பி வினீஷ் பிரவீன். அதுதான் அந்த வினீஷ் பிரவீன் தான் அக்கா பையன். ஷேர் ஹோல்டர்ஸ் யார் தெரியுமா? இனியா அருண், சார்வியா அருண். யாருங்க? கல்லூரி மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய அருணின் 2 மகள்கள். சரியா? இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் மொத்தம் 108 பக்கம். இதை ChatGPTயில் போட்டு ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணுங்க என்று சொன்னதும் இது மணி லாண்டரிங் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் போல தோன்றுகிறது. இந்த கம்பெனிக்கு வருமானமே 70 லட்சம், ஆனால் 21.24 கோடி, அதாவது 21,24 லட்சம் கடன் இருக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த கடன் எப்படி வாங்க முடியும்? ஒரு பிஸ்னஸே இல்லை, கடன் எப்படி வாங்குனீங்க? இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் இருக்கிறது மிக மிக குறைவு. இதைத்தான் நான் முதல்வர் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? இதில் ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை நம்பி யார் இப்போ 21 கோடி கடன் கொடுப்பா? இல்லை, இன்னொன்று ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு 21 கோடி கடன். இனியா அருணுக்கு 85.5% ஷேரு, சார்வியா அருணுக்கு 14.5% ஷேர். ஓவரால் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் மொத்தம் 23 கோடி 22 கோடி கடன் என்று சொன்னேன் அல்லவா? இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த டேரக்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா? 1 லட்ச ரூபா. நானும் கூட தரேன் சார், எனக்கு 22 கோடி கடன் வாங்கி வேணா 1 லட்ச ரூபா கொடுத்துறியா? 1 லட்ச ரூபா கொடுத்து 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணி 23 கோடி 24 கோடி எப்படி கடன் வரும்? இந்த கம்பெனி ஹேஸ் பேங்க் டேர்ம் லோன்ஸ் ஆஃப் 9.35 lakh அண்ட் other long-term loans and advances of 21.5 crore, taking total long-term borrowings to 21.24 crores. In contrast, current liabilities are relatively small at 5.13 lakh. This suggests that the entire asset base has been funded through long-term debt or debt-like funding from non-bank sources. வங்கி இல்லாமல் வேறு எங்கிருந்தோ கடன் வாங்கியிருக்கிறார்கள். அப்போ எங்கிருந்து வந்தது இந்த பணம்? ஸ்கூலு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை நம்பி யார் 22 கோடி கடன் கொடுப்பா? இந்த விவரங்கள் மற்றும் ஆவணங்களோடு சேர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் முன்னாள் இயக்குனர் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யும்படி விரைவில் ஒரு புகார் செல்ல இருக்கிறது. நன்றி. நன்றி சார்.